அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது கந்த சஷ்டி திருவிழா, அதாவது கந்த சஷ்டி விரதம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் இன்றைய தினம் 6வது நாளாக கந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுதுங்க. இன்றைய தினம் கூடுதல் சிறப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சூரசம்ஹார நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் முடிந்ததற்கு பிறகு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய 4 கிணறு பார்த்திங்கன்னா பொங்கி வழிந்திருக்குங்க. இதனுடைய காட்சி பார்த்திங்க அப்படின்னா தற்போது இணையத்தில் பெரும் அளவில் அனைவராலும் பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதனுடைய காரணம் என்னவாக இருக்கும்? திடீரென சூரசம்ஹாரத்திற்கு பிறகு இந்த 4 கிணறு பொங்கியதற்கு என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படிங்கிற பல கேள்விகளும் ஒருபுறம் வியப்புல மக்கள் இருந்தாலும் மற்றொரு புறம் ஏதேனும் விபரீதம் ஏற்பட்டு விடுமோ அப்படின்ற எண்ணத்திலையும் வந்த பக்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கந்த சஷ்டி திருவிழா சூரசம்ஹாரம் பலரும் அறியாத தகவலையும் அந்த 4 கிணறு பொங்கி வழியக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சியையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய பதிவில் நாம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அசுரன் சூரபத்மனை முருக கடவுள் சம்ஹாரம் செய்யக்கூடிய சம்பவமே கந்த சஷ்டி விழாவா கொண்டாடப்படுதுங்க. இந்த விழா வருடந்தோறும் ஐப்பசி மாத அமாவாசையை அடுத்த தீபாவளி பிரதமை திதியன்று ஆரம்பிக்கிறது. இந்த நாள் முதல் பார்த்தீங்கன்னா 6 நாட்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் அனுசரிக்கப்படுது. 6 நாட்கள் கழித்து சஷ்டி திதியன்று சூரசம்ஹாரம் நடைபெறும். சூரசம்ஹார பெருவிழாவை பற்றி கந்த புராணத்தில் சைவ சித்தாந்தத்தில் குறிப்பிடப்படும் மும்மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை என்பதன் குறியீடாக சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் ஆகிய அசுரர்கள் குறிப்பிடப்படுறாங்க. 6 நாட்கள் நடைபெறும் சூரசம்ஹாரத்தின் முடிவில் முருகப்பெருமான் மாமரமாக நின்ற சூரபத்மனை தனது சக்தி வேலினால பிளந்தார். பிளவுபட்ட மாமரம் சேவலும் மயிலுமாக மாறவும் சேவலை கொடியாகவும் மயில வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டார். பிரம்மதேவனின் மகனான காசிபன் கடுந்தவம் புரிந்து சிவனிடமிருந்து மேலான சக்தியை பெற்றான். ஆனா ஒரு நாள் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியாரால் ஏவப்பட்ட மாயை எனும் அரக்க பெண்ணிடம் மயங்கி தான் பெற்ற தவ வலிமை எல்லாவற்றையுமே இழந்தான். காசிபனுக்கு மாயைக்கும் மனித உருவத்தில் சூரபத்மனும், சிங்க முகமும் கொண்ட சிங்காசுரனும், யானை முகம் கொண்ட தாரகாசுரனும், ஆட்டின் முகம் கொண்ட அசுமுகி எனும் அசுரகுணம் கொண்ட பிள்ளைகள் பிறந்தாங்க. இவர்களுக்குள் சூரபத்மன் சர்வ லோகங்களையும் அரசாளும் சர்வ வல்லமைகளை பெற எண்ணி சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்து 108 யுகங்கள் உயிர் வாழவும் 1008 அண்டங்களையும் அரசாளவும் வரத்தையும் பெண்ணால் பிறக்காத ஒருவரால அன்றி வேறு ஒரு சக்தியாலும் தன்னை மாய்க்க முடியாது எனும் வரத்தையும் பெற்றான். இந்த வரத்தின் பயனாக தன்னை போல பல அசுரர்களை உருவாக்கி அண்ட சராசரங்களையும் ஆண்டு வந்தான். சூரபத்மன் தான் பெற்ற இந்த வரத்தால ஆணவம் மிகுந்து அதர்ம வழியில ஆட்சி புரிந்து இந்திரனின் மகனை சிறையில் அடைத்து தேவர்களை எல்லாத்தையுமே துன்புறுத்தவும் செஞ்சான். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நல் உயிரிகளையுமே துன்புறுத்தினான். தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று தங்களுக்கு தீங்கிழைக்கும் சூரபத்மனை பற்றி முறையிட்டாங்க. இவர்களை காக்க திருவுருவம் கொண்ட சிவபெருமான் தனது 3வது கண்ணான நெற்றி கண்ணில் இருந்த 6 நெருப்பு பொறிகளை உண்டாக்கினார். அதனை வாயு பகவான் சரவண பொய்களை சேர்த்தார். அவை 6 குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்க்கப்பட்டாங்க. பார்வதி தேவி அவர்கள் 6 பேரையும் ஒரு சேர தழுவிய போது அவர்கள் ஒரே குழந்தையாக 6 தலை 12 கரங்களுடன் சண்முகனானா. சிக்கல் எனும் ஊர்ல பார்வதி தேவியிடமிருந்து சக்தி வேலை பெற்ற சிங்கார வேலன் சூரபத்மன பொருளையும் அடைத்தார். சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்று இதை
இதை சொல்கின்றனர். கந்த சஷ்டியின் 5ஆம் நாள் சிக்கலில் வேல் வாங்கும் நிகழ்வு நடைபெறுது. முதல்ல மாயையே உருவான யானை முகனையும் பின்னர் சிங்க முகசாரனையும் தொடர்ந்து ஆணவமே உருவான சூரபத்மனையும் சுவாமி ஐந்தரிநாதன் தமது சக்தி வேல் கொண்டு அடுத்தடுத்து வதம் செய்கிறார். இறுதியாக மாமரமும் சேவலுமாக உருமாறி வரும் சூரபத்மன் சேவலும் மயிலாக மாற்றி சுவாமி ஆட்கொள்கிறார். இந்த போரில் வீரபாகு உள்ளிட்ட வீரர்கள் முருகனுக்கு உதவியாகவே இருக்காங்க. முருகப்பெருமான் சூரபத்மனை அடித்த நாள் தான் வருடத்தில் ஒரு முறை சூரசம்ஹார திருவிழா என்று கொண்டாடப்படுது. மொத்தத்தில் சூரபத்மன் எனும் இந்த அரக்கன் அழிக்கவே முருகன் அவதாரம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த போர் 3 இடங்களில் தரைவழி போராக திருப்பரங்குன்றத்திலையும், விண்வழி போராக திருப்போரிலையும் மற்றும் கடல் வழி போராக திருச்செந்தூரிலையும் நடைபெற்றிருக்கிறதா. இந்த கந்த சஷ்டி திருவிழா 6 நாட்கள் முருக பக்தர்கள் பல்வேறு வகையில் விரதம் இருந்து இறைவனை முழுவதுமாக சரணடைந்து பல்வேறு கோரிக்கைகளை மனதில் வைத்து வழிபடுவாங்க. முருக கடவுளின் 6 படை வீடுகள்லையும் கந்த சஷ்டி கொண்டாடப்பட்டாலும் திருச்செந்தூரில் அது சூரசம்ஹாரம் நடந்த இடம் அப்படிங்கிறதுனால கந்த சஷ்டி விழா இங்கு மிக விமர்சையாக வருடந்தோறும் கொண்டாடப்படுதுங்க. சஷ்டி திதியான இன்று சூரசம்ஹார நிகழ்வு நடைபெறுது. கந்த சஷ்டி சூரசம்ஹாரத்தன்று நாமும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு பல நன்மைகளையும் அடையலாம். ஆனாலும் இந்த சூரசம்ஹாரம் நிறைவு பெற்றதற்கு பிறகு திருத்தலத்தில் இருக்கக்கூடிய நாளி கிணறு பொங்கி வழிந்த காட்சி அனைவரையும் மேலும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா சூரசம்ஹாரம் முடிஞ்சதற்கு பிறகு இந்த நாளி கிணறு பொங்குவது அப்படின்றது பலரினுடைய கவனத்தை பெற்றிருக்கிறதோடு பல மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்துவதோடு பலவிதமான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தற்போது இதனுடைய ஒரு வீடியோ காட்சி பார்த்தீங்க அப்படின்னா இணையத்தில் வேகமாக அனைவராலும் பகிரப்பட்டு வந்துட்டுருக்குங்க. தற்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்வைக்கு அந்த பகிரப்பட்ட வீடியோ காட்சிங்க நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ தொகுப்பு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் நிகழ்ந்ததற்கு பிறகு நாளி கிணறு பொங்கி வழிந்திருக்கிறது. அதை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக நாளி கிணறுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் எடுத்து வெளியே ஊற்றி கொண்டிருக்காங்க. இந்த நிகழ்வு அப்படிங்கிறது சூரசம்ஹாரம் முடிவுக்கு பிறகு நடக்கிறது அப்படின்றதுனால பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது. இதனுடைய காரணம் என்னவாக இருக்கும்? தற்போது பார்த்தீங்க அப்படின்னா எண்ணற்ற இயற்கை சீற்றங்கள் உருவாகி வரக்கூடிய பட்சத்தில் நாணி கிணறு பொங்குவது அப்படிங்கிறது மேலும் ஏதேனும் விபரீதத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற அச்சத்தோடு மக்கள் மத்தியில் இல்லை வேறு ஏதேனும் ஒரு நல்ல நிகழ்வை முருகப்பெருமான் நமக்கு குறிப்பால உணர்த்துகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ தொகுப்பு அனைவராலும் பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த நாளி கிணறு பொங்கியதற்கான காரணம் உங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்கும்? அது நன்மையான ஒரு விஷயமாக அமையப்பெறுமா அல்லது தீமையான ஏதேனும் இயற்கை சீற்றத்தை குறிப்பால் முருகப்பெருமான் உணர்த்துவதாக இது இருக்கப்பெறுமா அப்படின்ற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சரிங்க, இந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது 6 நாளுடைய 6வது நாள் நடைபெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த சூரசம்ஹார நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணற்ற பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி முருகப்பெருமானை தரிசனம் செய்திருக்காங்க. தங்களுடைய வேண்டுதல்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் விரதம் இருந்து பலரும் தங்களுடைய வேண்டுதல்களை முருகப்பெருமானிடம் முறையிட்டிருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய விரதங்கள் வழிபாடுகள் தங்களுடைய வேண்டுதல்களை முருகப்பெருமானிடம் சமர்ப்பிக்கக்கூடிய பட்சத்தில் அது உடனுக்குடன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நடைபெறும் அப்படிங்கிறது காலங்காலமாக தொடர்ந்து வரக்கூடிய பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் புராணங்கள்லையும் இந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதனுடைய பலன்கள் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. காலம் கடந்து எவ்வளவு யுகங்கள் கடந்து வந்தாலும் சரிங்க இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது பெரும்பாலான முருக பக்தர்கள் இன்றளவும் தவறாமல் கடைபிடித்து வருவார்கள்
வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதிலும் இந்த சூரசம்ஹார நிகழ்வு நடைபெறும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா லட்சோப லட்ச பக்தர்கள் வந்து முருகப்பெருமானின் ஆலயத்தில் வந்து திரளாக கூடியிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூரில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சூரசம்ஹார நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா அலைக்கடல் என திரண்டு இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தில் பார்க்கும் பொழுது அந்த சூரசம்ஹார நிகழ்வு நடைபெறுவது அப்படிங்கிறது வந்து கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரசம்ஹார நிகழ்வு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வரப்பிரசாதமாகவே அமைய பெற்றிருக்கிறது. தங்களுடைய விரத வழிபாடுகளுக்கு இது மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு பிறகு சூரசம்ஹாரம் முடிஞ்சதற்கு பிறகு தங்களுடைய விரதங்களை பூர்த்தி செய்து அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானினுடைய திருக்கல்யாண வைபவத்தை காணக்கூடிய பாக்கியத்தையும் வந்து பக்தர்கள் வந்து பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாங்க.